2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாய் இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். இப்போ முதல் 2 வார்த்தைகள்ல பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நான் இப்போ உங்ககிட்ட 3rd டைம் வரப்போறேன். நான் 3rd டைம் வர்றதுனால ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. ஏற்கனவே உங்க சபையில கொஞ்சம் பேரை குறித்து நான் எச்சரித்து எழுதியிருந்தேன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்களா என்று நான் பார்ப்பேன். ஒன்று. அடுத்தது, நீங்களும் விசுவாசத்துல எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத கவனமா பார்த்து எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கும் நான் 3வது தடவை வரும் பொழுது அது கடைசி எச்சரிப்பாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பழைய ஏற்பாட்டுல இப்படி வாசிக்கிறோம். யாதொருவன் செய்த எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது குறித்து ஒரு சாட்சியினால் தீர்ப்பு செய்யலாகாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் அந்த விஷயம் உறுதிப்படப்பட வேண்டும். நம்ம தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்துல இப்படி எழுதி கொடுத்திருக்கிறார். 17:6 இப்படி சொல்லப்பட்டிருக்குது. மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டிய குற்றங்களும் இதுக்கு பொருந்தும். ஒருவன் சாவதற்கு ஒரு சாட்சி மட்டும் போதாது, குறைந்தது 2 சாட்சிகள் தேவை. தேவன் முன்பு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்துல ஒரு காரியத்தை அழகா குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு என்கொயரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை குறித்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். அதற்கு குறைந்தபட்சம் 2-3 விட்னஸ் வேணும், சாட்சிகள் வேணும். அந்த விசாரித்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும். அப்போ தேவன் அதன் மூலமா நமக்கு அறிவுறுத்துகிற விஷயம் என்ன? ஒரு முறை ஒரு காரியத்தை நம்ம கேட்டு ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இமிடியேட்டா அது அப்படித்தான் ஒரு முடிவுக்கு வராம அது அப்படித்தானா என்று சொல்லி தீர ஆலோசிக்க வேண்டும் என்பதை நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி தெரிந்து கொள்ளணுமா? 2-3 சாட்சிகள் மூலமா அதை தெளிவாக காண வேண்டும். சரி, புதிய ஏற்பாட்டிலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு இடத்துல ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை எச்சரிக்க 2 அல்லது 3 சாட்சிகளை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி மத்தேயு 18:16 ஆண்டவர் சொல்றார். அப்போ அங்கேயும் கூட ஒரு முடிவுக்கு வர்றதற்கு முன்பாக, ஒரு ரிகன்சிலியேஷனை பற்றி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்பாக 2-3 சாட்சிகளை குறித்து சொல்றாரு. யோவான் 8:17 கூட சொல்றாரு, 2 பேருடைய சாட்சி மெய் என்று உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரியங்களை எடுத்து காட்டுறாரு. சரி, இதை இன்னைக்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னு சொன்னா, ஒரு 3 காரியங்கள்ல ஒருத்தரை பற்றி ஒரு புகார் தெரியப்பட்டால், ஒருத்தரை பற்றி தப்பா சொல்றாங்க அல்லது ஒருத்தரை பற்றி ஏதோ ஒரு எச்சரிப்பு செய்தி நம்ம காதுக்கு வந்தா அதை நம்புவதற்கு நாமளும் உடனடியாக நம்பி விடாமல் அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டியது அவசியம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய ஒப்பீனியனுக்கு நம்ம ரொம்ப முன்னுரிமை கொடுப்போம். இவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படி நம்ம செய்யாம, ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருவருமே பலகீனம் உள்ளவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனை மட்டும் நான் உயர்த்தி இவங்க சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஆலோசனையை எடுத்துக்கொண்டு நடந்தால் நான் மீறுவதற்கோ தவறு செய்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவனுடைய வசனத்தின்படி அதை உறுதி செய்ய வேண்டும். அடுத்தது என்ன? நமக்கே கூட நம்ம தோன்ற விஷயங்களை எனக்கு தோணுது, எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு படுது அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாக எடுத்துக்கொள்வதும் கூட தவறான ஒரு காரியம். ஒரு சகோதரர்களுடைய ஆலோசனை, நம்ம ஜெபத்தின் மூலமாக ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெறலாம், அல்லது நாமளே ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்படியே ஏதாவது ஒன்றை செய்வது சரியாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இதை அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, முடிவு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு அது சித்தமா என்று சொல்லி ஜெபத்தின் மூலமாக நான் உறுதி செய்து கொள்வேன். நீங்களும் அதை செய்கிறீங்கன்னு நம்புகிறேன். இதுவும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்கிறோம். சத்தியத்தை வாசிக்கும் போதும் கூட
ஒரே ஒரு வசனத்தை வைத்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் அந்த கான்டெக்சுவலாக நம்ம எடுத்து வேத வசனத்தில் பிற பகுதிகளோடும் ஒப்பிட்டு பார்த்து அதை அறிவது. இப்போ கூட நம்ம இந்த ஒரு கருத்தை குறித்து ஆராயும் பொழுது பழைய ஏற்பாட்டுக்கு போனோம், புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்தோம். ரெண்டையும் எடுத்து இதன் மூலமாக நம்ம தேவனிடத்துலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான பரிமாணம் நமக்கு கிடைக்கும்.